சந்தோஷத்தோட இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு முதல் காரணம் என் அப்பா. பட்டம் வாங்கினது என்னுடைய சந்தோஷத்தை விட என் அப்பா அம்மா சந்தோஷத்தை விட என் மனைவியோட சந்தோஷத்தை விட அவங்க எல்லாரும் தெய்வம். தெய்வங்கள் தான் என்னை இந்த அளவுக்கு வளர்த்து. அறிவை கொடுப்பது நமது நாடு, அதை அறுவடை செய்வது இந்த நிலை மாறும் என்று நான் நினைக்கிறேன். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என் நெஞ்சில் கூறுவதற்கும் முதல்ல அனில் கோவி அவர்களுக்கும் சங்கர் சிங் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களோட சேர்ந்து இன்னைக்கு இந்த மேடையில நானும் இந்த டாக்டர் பட்டம் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே சந்தோஷத்தோட இந்த மேடையில நான் நிற்கிறதுக்கு முதல் காரணம் என் அப்பா. அதுக்கப்புறம் என்னை வச்சு டைரக்ட் பண்ண டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், விநியோகஸ்தர்கள், தியேட்டர் உரிமையாளர்கள், இவங்க எல்லாத்தையும் விட என்னுடைய ரசிகர்கள். அதாவது இந்த நான் பட்டம் வாங்கினது என்னுடைய சந்தோஷத்தை விட என் அப்பா அம்மா சந்தோஷத்தை விட என் மனைவியோட சந்தோஷத்தை விட என் ரசிகர்களோட சந்தோஷம். அவங்க எல்லாரும் என்னுடைய ரசிகர்களா இருக்கலாம். பட் எனக்கு அவங்க எல்லாரும் தெய்வம். அந்த தெய்வங்கள் தான் என்னை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்காங்க. ஏசி சண்முகம் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், அதாவது உனக்கு தரப்படுற சம்பளமே மக்கள் தான் கொடுக்குறாங்க, அவங்க பணம் தான் ப்ரொடியூசர் கிட்ட போய் ப்ரொடியூசர் உனக்கு கொடுக்குறாரு, அதுல இருந்து ஒரு தொகையை அவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்றதுல தப்பே இல்லை, ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்றது தப்பே இல்லை அடிக்கடி சொல்லுவாங்க. அதனுடைய விளைவு தான், அதாவது என்னுடைய ஆசையை எங்க அப்பா கிட்டையும் என் ரசிகர் மன்றத்தின் நண்பர்கள்கிட்டையும் அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்க அதை பிளான் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு திரு ஏசி சண்முகம் அவர்கள் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில எனக்கு இந்த டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. எனக்கு அதை நினைச்சு பார்க்கும்போது இந்த காரணத்துக்காக எனக்கு கொடுத்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெயர் இருக்கும் இந்த யூனிவர்சிட்டியிலிருந்து எனக்கு இந்த அவார்டு கிடைச்சது அவர் கையிலிருந்தே வாங்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இந்த சந்தர்ப்பத்துல இந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மாணவர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லி அவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பயங்கராதீங்க, அட்வைஸ்லாம் இல்லை, ஒரு சின்ன ஆசை.
அதாவது உலக அரங்குல நம்ம இந்தியா முதல் இடத்தை 2020 வரும்னு நம்ம வல்லுநர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மாணவர்களாகிய நீங்க, அதுவும் இன்ஜினியரிங் டாக்டர் படிக்கிற நீங்க நினைச்சா அது 2010லயே நடக்கும். உலகம் பூரா ஆச்சரியப்படக்கூடிய இந்த சாதனை உங்களால மட்டுமே முடியும். எப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் படிச்சு பட்டம் வாங்கின உங்களை மாதிரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வெளிநாடுகள்ல போய் வேலை செய்யறது ஒரு ஃபேஷனா நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அறிவை கொடுப்பது நமது நாடு, அதை அறுவடை செய்வது நம்முடைய நாடு. இந்த நிலை மாறணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஒவ்வொரு தமிழ் மாணவனும் நம்ம தமிழ் மண்ணில வேலை செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், இந்தியாவில இருந்து போன இன்ஜினியர்ஸ், டாக்டர் உலகம் பூரா அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு உங்களாருக்குமே தெரியும். நம்மளோட அறிவையும் செயலையும் அவங்க பயன்படுத்திக்கிட்டு அந்த நாட்டை வளர்த்துக்கிட்டு நம்ம விரட்டி அடிச்சிடறாங்க. அதே அறிவும் செயலும் நம்ம நாட்டுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம நாடு எப்படி இருக்காங்க. ஸோ உங்களோட சக்தியையும் வேலையும் நம்ம தமிழ் மண்ணில் விழணும்னு ஒரு இந்தியனா நான் ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். இந்த பெருமையை எனக்கு கொடுத்த திரு ஏசி சண்முகம் அவர்களுக்கும், எனக்கு தேர்வு செய்த அத்தனை பேருக்கும், எனக்கு இந்த பட்டத்தை வழங்கிய திரு மாதவன் நாயர் அவர்களுக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் என் ரசிகர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவிக்கிறேன்.